பாவத்திலிருந்து, திருடுறது, பொய் சொல்றது, விபச்சாரம் பண்றதுல இருந்து வெளியே வந்ததான் பரிசுத்தம் நினைக்கிறோம். பரிசுத்தம்னா என்னன்னா, அதாவது தேவன் உங்களை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வச்சாரோ அப்படி வாழ்றதுக்கு பேர் தான் பரிசுத்தமாக இருக்கிறது. பொதுவாக இருக்கிறது அப்படிங்கிறதுல இருந்து நீங்க பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நீங்க நியமிக்கப்படும் பொழுது அதற்கு பேர் தான் வேதவசனம் என்னன்னு சொல்லுது? பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுது. இப்போ வேதவசனம் சொல்லுது, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும். அப்படின்னா இப்ப என்ன மீனிங்? தேவன் தண்ணி அடிக்க மாட்டார், நீனும் தண்ணி அடிக்காத, அப்படியா மீனிங்? அவர் எப்படி முழுமையா இருக்கிறாரோ அது மாதிரி நீனும் முழுமையா இருக்கிறதா பரிசுத்தமாக இருக்கிறது. அவர் எப்படி பரிபூர்ணவரா இருக்கிறார், அவர் எப்படி சம்பூர்ணவரா இருக்கிறார், அவர் எப்படி எல்லாம் வல்லவரா இருக்கிறாரோ அவர் சாயலுக்கு ஒப்பாகவே நீங்கள் நிறைவாய் மாறுவதுதான் பரிசுத்தமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் எனக்கு சொந்த ஜனமும் பரிசுத்த ஜாதியுமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க போய் படிச்சு பாருங்க அவங்க வாழ்க்கைய, உங்களுக்கு தெரியும் என்ன பரிசுத்தம் அப்படின்ட்டு. என்னையா பரிசுத்த ஜாதினாரு? இல்லாத வேலையெல்லாம் இவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி பரிசுத்த ஜாதினாரு? அப்ப பரிசுத்த ஜாதினா என்ன அர்த்தம்னா, தப்பே பண்ணாம கரெக்டா இருக்கிற ஆள்னு அர்த்தம் இல்ல. ஒன்ன நான் தெரிந்து கொண்டேன், அதனால் நீ பரிசுத்தமான ஜாதி, அவ்வளவுதான். You are selected. You are selected. பரிசுத்தங்கிறது உங்க நடத்த, உங்க செயலை வச்சு தீர்மானிக்கிறது இல்ல, தேவனின் தெரிந்து கொள்வதாலே அது உண்டாகிற ஒரு காரியம். ஆகையால் நீங்கள் பரிசுத்த ஜாதியா இருக்கிறீர்கள். நீங்க சராசரி கிடையாது. அப்ப சராசரியில் இருந்து ஒரு மனிதன் பிரிக்கப்பட்டு விட்டால் அவன் தான் பரிசுத்தனா இருக்கிறான். ஆமென். இது எப்படி நடக்கும்? இது என்னுடைய நிலையை நீங்க சொல்லிட்டீங்க, இப்படிதான் கடவுள் என்ன பார்க்கிறாரு, இதுதான் பரிசுத்தம்னு சொல்லிட்டீங்க. How to operate it? இது எப்படி நடக்கும்? இந்த உலகத்துல இது சாத்தியமா? பரிசுத்தங்கிறது நீங்க முயற்சி பண்ணி வரதில்ல. வார்த்தை இருதயத்தில் விதைக்கப்பட்டால் அது ப்ரொடியூஸ் பண்ற ரிசல்ட் தான் பரிசுத்தமாக இருக்கிறது. It will produce. The word of God will produce holiness. ஆண்டவருடைய வார்த்தைக்கு போலாமா? உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 119. போன வாரம் வரைக்கும் சில காரியங்களை படித்தோம். என்ன படித்தோம்னா, எப்படி சுகம், விடுதலை, இது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். பிசாசின் மேலே நமக்கு எப்படி அதிகாரங்கள் இருக்கிறது, நோயின் மேலே எப்படி அதிகாரம் இருக்குது, இந்த சத்தியத்தெல்லாம் என்ன பண்ணோம்? படித்தோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். சங்கீதம் 119 9வது வசனம் பாருங்க. சங்கீதம் 119 9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தினால் தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. பாருங்க, நான் வாலிப நாட்களில் சபைக்கெல்லாம் போச்சுன்னா இந்த வசனத்தை குறிப்பாக எடுத்து சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இந்த வசனத்தை கேட்டு. ஆனால் இன்னைக்கு காலையில் இதிலிருந்து தொடர்ச்சியாக சில காரியத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். எல்லாம் சொல்லுங்க, சுத்தம் பண்ணுவான். இதை பல மொழிபெயர்ப்பில் பல விதமான விதத்தில் இந்த வசனங்கள் வருகிறது. வாலிபன் தன் வழியை எப்படி வெற்றி கொள்வான் அப்படின்ட்டு வருது சில டிரான்ஸ்லேஷன்ஸில். சில இதில் எப்படி பரிசுத்தம் பண்ணுவான் அப்படின்னு என்ன பண்ணுது வருது. எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அர்த்தம் ஒன்று தான். சுத்தம் பண்ணுதல் அப்படின்னா என்ன
அப்படிங்கிறத முதல்ல சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் எப்படி அது நடக்குது அப்படிங்கிறத காட்ட விரும்புகிறேன். இந்த சுத்தம் பண்ணுதல் அல்லது பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இது பைபிளில் நீங்கள் பலவேறு இடத்துல இருக்குது. அதுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்குது. இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் செட் அபார்ட் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க செட் அபார்ட். எல்லாம் சொல்லுங்க செட் அபார்ட். நல்லா சொல்லுங்களேன். எப்படி சொல்றது அப்படிங்கிறீங்களா? பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்றோம்? செட் அபார்ட் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் சொல்லுங்க பிரித்தெடுத்தல். பரிசுத்தம்னா என்னன்னா, இப்ப பாருங்களேன், உங்க வீட்டில் நிறைய பொருள் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்ன பண்றீங்க, இந்த இதுக்காக இந்த கப்பை நான் யூஸ் பண்ணுவேன், இதை வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இது குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு பிரிச்சு வைக்கிறோம் இல்லையா? அப்படி வழக்கமா இருக்கிற ஒண்ணுல இருந்து ஒண்ணுக்காக பிரிச்சு வைக்கிறீங்க பாருங்க, அதுக்கு பேரு தான் பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் வேர்டு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? பாவம் கிடையாது. பரிசுத்தத்துக்கு எதிர்பதம் பாவம் அல்ல, காமன். எல்லாம் சொல்லுங்க ஆப்போசிட் வேர்ட். The opposite word of holiness, it is common. It's not sin, it is common. அப்போ பொதுவாக இருக்கிறது அப்படிங்கிறதுல இருந்து நீங்க பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நீங்க நியமிக்கப்படும் பொழுது அதற்கு பேர் தான் வேதவசனம் என்னன்னு சொல்லுது? பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுது. இப்ப நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல பரிசுத்தத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு. சொல்லவே இல்லை, இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. நான் வாரம் அதான் பேசிட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியல. வியாதியிலிருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேரும் பரிசுத்தம் தான். ஏழ்மையிலிருந்து நீங்க வெளியே வர்றீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேரும் பரிசுத்தம் தான். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, பாவத்திலிருந்து, திருடுறது, பொய் சொல்றது, விபச்சாரம் பண்றதுல இருந்து வெளியே வந்ததான் பரிசுத்தம் நினைக்கிறோம். பரிசுத்தம்னா என்னன்னா, அதாவது தேவன் உங்களை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வச்சாரோ அப்படி வாழ்றதுக்கு பேர் தான் பரிசுத்தமாக இருக்கிறது. வெறும் பொய் சொல்லாம இருக்கிறது, திருடாம இருக்கிறது தான் பரிசுத்தம் அப்படி நினைக்கிறாங்க. இல்ல, பணக்காரனா இருக்கிறதும் ஒரு பரிசுத்தமான செயல்னு நீ காலையில சொல்ல வந்திருக்கிற. வந்துட்டார்ல சப்ஜெக்டுக்கு அப்படிங்கிறாங்க நிறைய பேர். எனக்கு தெரியும் இவர் எங்கேயும் சுத்தினாலும் இங்கதான் வருவாரு அப்படிங்கிறாங்க. ஆமா, அந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா விளங்கிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு ஓரத்துல வச்சிருந்தோம். இதுதான் இப்ப நான் சொல்லியிருக்கேன், ரட்சிப்புன்னா என்ன? What is meant by salvation? The word zozo. Salvationக்கான கிரேக்க வார்த்தை போய் படிச்சீங்கன்னா என்ன இருக்குது? zozo or soterio. அதுதான் அதுக்கான கிரேக்க வார்த்தை. அதுக்கான அர்த்தம் என்ன? பாவங்களை இருந்து என்னை ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் அர்த்தமா? இல்ல. அப்படி ஆக்கிட்டீங்கன்னா நீங்க ரட்சிப்பை சுருக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப பேதுரு தண்ணியில மூழ்கும் போது சொல்றான், ஆண்டவரே என்னை, அப்புறம் என்ன அர்த்தம்? பாவத்துல இருந்து ரட்சிப்பு அர்த்தமா? அந்த இடத்துல ரட்சிப்புன்னா என்ன அர்த்தம்? எஸ்கேப் பண்ணி விடுங்க, காப்பாத்தி விடுங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப காப்பாற்றப்படுதலுக்கு பேரும் தப்புவித்தலுக்கு பேரும் என்னதுதான்? இயேசுவை தொட்டு ஒரு பெண் சுகமாயிட்டான். இப்ப இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை, அந்த இடத்துல என்ன ரட்சிப்புன்னா என்னது? சுகம். எல்லாம் சொல்லுங்க சுகம். எதிரிகள், சத்துருக்கள் என்னெல்லாம் சூழ்ந்து கொள்றாங்க, அவர்களிலிருந்து நீ ரட்சியம்னா அர்த்தம். எதிரிகளிலிருந்து பாதுகாக்கப்படுதலும் எதிரிகள் பேர்லையும் வெற்றி பெறதுக்கு பேரும் என்னதான் இருக்குது? ரட்சிப்பா தான் இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னா அர்த்தம் பாவத்துல இருந்து மனம் திரும்பிட்டியா, அது ஒண்ணுதான் ரட்சிப்புன்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர்னு வேதவசனம் சொல்லுது. அப்படின்னா அர்த்தம்னா மனுஷன் எதுலெல்லாம் கெட்டு போய் எதெல்லாம் விழுந்து போயிட்டானோ அனைத்திலிருந்தும் அவனை தூக்குகிறார். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் இருந்தும் என்னை தேவன் தூக்குகிறார். ஏழ்மை ஆயிட்டீங்களா, உங்களை செல்வந்தராக்குவார். வியாதி ஆயிட்டீங்களா, உங்களை சுகப்படுத்துவார். அவமானப்பட்டுட்டீங்களா, உங்க தலையை நிமிர வைப்பார்.
வாழ்க்கையில இழப்புகளுக்குள்ள போயிட்டீங்களா, உங்களை மீட்டு எடுப்பார். இது எல்லாத்துக்கும் பேரு சால்வேஷன் தான். அது மாதிரி தான் the word holiness, இந்த பரிசுத்தங்கிற வார்த்தையையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அது ஏதோ பாவம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கறத பரிசுத்தம் நம்ம நினைச்சிட்டோம். கிடையாது. பாருங்க, இப்போ பாவங்கிற ஒண்ணு எப்ப வந்துச்சு? தோட்டத்துக்கு போகணுங்கிறீங்களா? மறுபடியும் தோட்டத்துக்கு போகாம ஒரு பிரசங்கமும் பண்ண முடியாது பாஸ், அப்படி மாதிரி ஆயிடுச்சு. ஏன் பாவங்கிற ஒண்ணு அது கீழ்ப்படியாம தானே பாவம். அது எப்படி வந்துச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? மனுஷன் உருவாக்கப்பட்ட பிறகுதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா வேதவசனம் சொல்லுது பரிசுத்தர் 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 அப்படின்னு. தேவாதி தேவன் எப்போதுமே அவரை குறித்து தூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாடிக்கிட்டே இருக்காங்களா. இது எப்பவுமே இருந்து நடக்கு. மனுஷன் உண்டாக்கப்பட்ட பிறகா? பாவம் வந்ததுக்கு அப்புறமா இல்ல, எதுவுமே உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏன்னா திரியேக தேவன் அங்க இருக்கிறார். அதனால பரிசுத்தர் 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 என்று அவர் போற்றப்படுகிறார். அப்போ பாவம்னு ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம பரிசுத்தத்தை விளக்க முடியும்னா, பாவமே இல்லாத போது அவரை பரிசுத்தர்னு சொன்னாங்களே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ஐயா நாங்க எதையும் சிந்திக்கும்படியா காலையில வரல, எங்க மூளைக்கு வேலை எல்லாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறீங்களா? பாவத்தை, அதாவது நம்ம நினைக்கிறோம்னா பாவம் இல்லாததான் பரிசுத்தங்கிறோம். நானே கேட்கிறேன்னா, அப்ப கடவுள் பரிசுத்தர்னு எப்படி சொல்றீங்க? அப்போ கடவுள் தண்ணி அடிக்க மாட்டாரு அதனால அவர் பரிசுத்தரு, கடவுள் தம் அடிக்க மாட்டாரு அதனால அவர் பரிசுத்தரு, நைட் ஷோக்கெல்லாம் போக மாட்டாரு அதனால அவர் பரிசுத்தரு, அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா நீங்க? இப்படி எதுவுமே வர்றதுக்கு முன்னாடியே அவர் யாரு? பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தர் அப்படின்னு சொன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி பாவம் இல்லாத நிலையத்தான் சொல்ற ஒரு வார்த்தை நினைக்கிறோம். அதுவும் அதுல இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு அது சின்ன வார்த்தை கிடையாது, அது ரொம்ப பெரிய வார்த்தை. எப்படின்னா, பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்னா, முழுமையானவர் என்று அர்த்தம். He is the perfect, he is the perfect God. அவர் முழுமையான தேவன் அப்படின்னு அர்த்தம். அவரிடத்தில் குறை ஒன்றும் இல்லை, அவரிடத்தில் பழுதொன்றும் இல்லை. சொல்றோம் பாருங்க, என் பிரியமே என் ரூபவதியே உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. அதாவது சில இதுல டேமேஜா இருந்தவங்க நீங்க என்ன பண்ணிடுறீங்க, திருப்பி கொடுத்துருந்தீங்க. அந்த டேமேஜா இருக்கிற நிலைக்கு பேர் தான் பாவம். கிளீனா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பரிசுத்தம். விளங்குதுங்களா உங்களுக்கு? இது டேமேஜ் பீஸ். இது அந்த அளவுக்கு கரெக்டா வரலங்க, பெர்ஃபெக்ட்டா அது இல்ல, சரியா இல்ல அப்படின்னா நம்ம ஒதுக்கிடுறோம். அப்ப தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லப்படுறோம்னா என்ன அர்த்தம்னா, God is holy means he is perfect, he is complete. அவர் பூரணரா இருக்கிறார் என்று அர்த்தமா இருக்கிறது. ஆமென். அவரில் குறை ஒன்றும் இல்லை, அவரில் பழுதொன்றும் இல்லை, அவர் சம்பூர்ணரா இருக்கிறார், அவர் நிறைவா இருக்கிறார். எதுவும் இல்லை என்கிற நிலையில் அவர் இல்லை. ஆகையால் என் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். அல்லேலூயா. இப்போ வேதவசனம் சொல்லுது, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும். அப்படின்னா இப்ப என்ன மீனிங்? தேவன் தண்ணி அடிக்க மாட்டார், நீனும் தண்ணி அடிக்காத, அப்படியா மீனிங்? அவர் எப்படி முழுமையா இருக்கிறாரோ அது மாதிரி நீனும் முழுமையா இருக்கிறதா பரிசுத்தமாக இருக்கிறது. அவர் எப்படி பரிபூர்ணவரா இருக்கிறார், அவர் எப்படி சம்பூர்ணவரா இருக்கிறார், அவர் எப்படி எல்லாம் வல்லவரா இருக்கிறாரோ அவர் சாயலுக்கு ஒப்பாகவே நீங்கள் நிறைவாய் மாறுவதுதான் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆமென். இன்னும் சொல்ல போனா, காமனா நான் இல்ல, I am selected அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் பரிசுத்தமா இருக்கிறது. இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் எனக்கு பரிசுத்தமான ஜாதி அப்படிங்கிறாரு. சொல்றாரா சொல்லலையா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் எனக்கு சொந்த ஜனமும் பரிசுத்த ஜாதியுமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க போய் படிச்சு பாருங்க அவங்க வாழ்க்கைய, உங்களுக்கு தெரியும் என்ன பரிசுத்தம் அப்படின்ட்டு. என்னையா பரிசுத்த ஜாதினாரு, இல்லாத வேலையெல்லாம் இவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி பரிசுத்த ஜாதினாரு? அப்ப பரிசுத்த ஜாதினா என்ன அர்த்தம்னா, தப்பே பண்ணாம கரெக்டா இருக்கிற ஆள்னு அர்த்தம் இல்ல. ஒன்ன நான் தெரிந்து கொண்டேன், அதனால் நீ பரிசுத்தமான ஜாதி, அவ்வளவுதான். You are selected.
You are selected. நீ தேவனால என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. இந்த உலகத்தில் இருந்து உங்களை மார்க் பண்ணிட்டார் பாருங்க. அதனால நீங்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறீர்கள். பரிசுத்தங்கிறது உங்க நடத்தை, உங்க செயலை வச்சு தீர்மானிக்கிறது இல்ல. தேவனின் தெரிந்து கொள்வதாலே அது உண்டாகிற ஒரு காரியம். ஆகையால் நீங்கள் பரிசுத்த ஜாதியா இருக்கிறீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பரிசுத்த ஜாதி. ஐயா சரியாயிட்டார் போல, ஐயா கரெக்டாரு போல நினைக்காதீங்க. ஐயாவை தேவன் தெரிந்து கொண்டார், அம்மாவை தேவன் தெரிந்து கொண்டுட்டார். ஆகையால் அவர்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறார்கள். ஆமென். You are selected. You are not common. You are special. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are special. You are special. சொல்லுங்க சொல்லுங்க, சண்டையா பக்கத்துல பார்த்து கண்ணை பார்த்து சொல்லுங்க, you are special to God. You are not common. நீங்க சராசரி கிடையாது. அப்ப சராசரியில் இருந்து ஒரு மனிதன் பிரிக்கப்பட்டு விட்டால் அவன் தான் பரிசுத்தனா இருக்கிறான். ஆமென். நான் சும்மா காமனான ஆள் கிடையாது, சராசரியான ஆள் கிடையாது. I am selected. I am selected. I am selected by God. நான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதுக்கு பேரு தான் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆமென். இப்ப சொல்லுங்க, நீங்க பரிசுத்தவான்களா? 10 பேர் தானா? மீதி பேர்லாம் யோசிக்கிறீங்க, ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், எப்படியாவது நான் பரிசுத்தமாயிரணும். You are selected. அவர் உங்களை எப்ப தெரிந்து கொண்டாரோ, எப்ப தூக்கிட்டாரோ, அப்போதே நீங்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறீர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. You are holy. எப்படி நீங்க holy? Because you are chosen by God. நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதினாலே நீங்க யாரா இருக்கிறீங்க? பரிசுத்தமானவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் வேர்ட் என்ன? பொதுவான, காமன். இப்ப நீங்க யார் கிடையாது? You are not a common people. சொல்றாங்க பாருங்க, I'm a common man அப்படிங்கறாங்க. No no no, you are not a common man. You are a special man. You are selected by God. You are selected by God. You are not common. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் யதார்த்தவாதிகள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கும் சாதாரண ஒரு நபர் அல்ல. அவருடைய இரத்தத்தால், அவருடைய நேசத்தால், அவருடைய கிருபையால் பிரித்து எடுக்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, I am not a common man. நான் சராசரி வட்டத்தில் கிடையாது. என்னை ஒருவர் தெரிந்து கொண்டு விட்டார், என்னை ஒருவர் பிரித்து விட்டார், என்னை ஒருவர் அழைத்து இருக்கிறார். ஆகையால் நான் சராசரி அல்ல. அதனாலதான் you are a holy generation. You are a royal priesthood. நீங்கள் பரிசுத்த ஜாதியாகவும் ஆசாரிய வம்சமாகவும் இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன்? இது ஏதோ நீங்க என்னத்தையோ பண்ணி அது இதையும் செஞ்சதுனால உருவாக்குறது இல்ல. அவர் கண்ணில் உங்களுக்கு தயவு கிடைச்சிச்சு, நீங்க வாழணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். அதனாலதான் நீங்க பரிசுத்தவானாக இருக்கிறீர்கள். அதனாலதான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு சொந்தமான ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, I am selected. எத்தனையோ பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஆனா கடவுள் உங்களை செலக்ட் பண்ணிட்டார். போங்க. ஆமென். You are selected by God. வேதம் சொல்லுகிறது, மனிதனால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும். somebody reject. யாரோ உங்களை வேண்டான்னாங்க, யாரோ நீங்க தேவையில்லைன்னாங்க, யாரோ நீங்க சரியில்லைன்னாங்க. ஆனால் தேவாதி தேவன், நீ எனக்கு சொந்தமானவர், நீ எனக்கு சொந்தமானவர் என்று உங்களை தனக்கு சொந்ததனமாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் அவருடையவன். அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை அழைத்திருக்கிறார். Amen. So அப்போ you are holy. You are holy means you are not common. You are not common. That means holy. Understand that. It's இன்னொரு புரிதல் என்ன? Holy means complete. எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு நிலை. அப்போ வேதவசனம் சொல்லுது, உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்துலயுமே நீ எப்படி இருக்கணுமா? You must become holy. நீ எல்லாத்திலையும் பரிசுத்தமா இருக்கணும். என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில எதுலையுமே நீ குறைவா இருக்க கூடாதுன்னு அர்த்தம். ஆமென். எந்த குறைவும் இல்லாம நீ உன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? முழுமையா இருக்கணும். அது உன்னை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். சரி, இப்ப கவனிங்க, how to, இது எப்படி நடக்கும்? இது என்னுடைய நிலையை நீங்க சொல்லிட்டீங்க, இப்படிதான் கடவுள் என்ன பார்க்கிறாரு, இதுதான் பரிசுத்தம்னு சொல்லிட்டீங்க. how to operate it, இது எப்படி நடக்கும்? இந்த உலகத்துல இது சாத்தியமா?
வியாதி இருக்கு. வியாதி இருக்கிற உலகத்துல நீங்க வியாதி இல்லாம ஆரோக்கியமா வாழ்றீங்கன்னா அதுக்கு பேர் பரிசுத்தம். ஹலோ, தரித்திரம் நிறைஞ்ச உலகத்துல இந்த தரித்திரம் உங்களை தொடாம நீங்கள் செல்வந்தர்களாய் வாழுகிறீர்கள் என்றால் அதற்கு பெயர் பரிசுத்தம். இப்ப நான் சொல்றத இன்னொன்னோட சேர்த்து குழப்பாதீங்க. அப்ப செல்வந்தர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்களா? இந்த எடக்கு முடக்க ஒருத்தர் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க இதுதான் அவங்க மைண்ட்ல ஓடும். அப்போ அம்பானி அதானிலாம் என்னையா பரிசுத்தவானா அப்படின்னு கேட்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, அதை வச்சு எல்லா முடிவுக்கும் வர முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னா, பணக்காரெல்லாம் பரிசுத்தவான்னு நான் சொல்லல, ஆனா பரிசுத்தவான் எல்லாம் பணக்காரனா இருக்க முடியும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிருச்சு? எல்லாம் சொல்லுங்க, பணக்காரெல்லாம் பரிசுத்தவான எனக்கு தெரியாது, ஆனா பரிசுத்தவான் கண்டிப்பா பணக்காரனா இருக்க முடியும். அதுதான் பைபிள் சொல்லுகிற சத்தியமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம் சபையில ரொம்ப நாளா, நீ பணக்காரனா இருக்க விரும்புறியா இல்ல பரிசுத்தவானா இருக்க விரும்புறியா, ஆண்டனியா பாட்ஷாவா, முடிவுக்கு வா அப்படின்ட்டாங்க. திமுகவா அதிமுகவா எது, அப்படி ரெண்டையுமே பிரிச்சுட்டாங்க நம்ம ஆட்கள். ஆனா ஆண்டவர் பிரிக்கல. ஆண்டவர் என்ன பண்றாரு, இல்லப்பா நீ என்னோடு உறவு கொண்டு என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு என் பிள்ளையா நீ வாழும் பொழுது இந்த உலகம் சொல்ற அளவுல இல்ல, ஏன் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உனக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன், அது இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் நீ மேம்பட்டவனாக இருப்பாய், அது நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். தேவன் ஒரு மனுஷனை உயர்த்துகிறார், தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப நீ காலையில புரிஞ்சுக்கோங்க, நீங்க பணக்காரர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்பது அல்ல எனது கூற்று. எனது கூற்று பரிசுத்தவான்கள் பணக்காரர்களா இருக்க முடியும் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. நாம நினைச்சோம் ரெண்டையுமே பிரிச்சு வச்சுட்டோம். ஒன்னு இப்படி போகணும், இல்லை இப்படி போகணும், பணமா பரலோகமா முடிவு செய் அப்படின்ட்டாங்க. இது ரெண்டையும் யாரையா பிரிச்சு வச்சது? இது பரலோகமே ஒரு பணக்கார இடம் தானே. தங்கத்தை தரையில போட்டு அப்புறம் அந்த இடத்துக்கு பேர் என்ன இடம் சொல்லுவீங்க? இங்க தார்ல ரோடு கூட போக மாட்டேங்க ஒழுங்கா, அதுல கொள்ளடிச்சிட்டு போயிடுறான். வெறும் கல்லு மட்டும்தான் இருக்கு. வண்டி போனதுக்கு அப்புறம் அப்படியே போயிருக்கு ரோடு போட்டீங்களே, ஆமா அப்படியே போட்டோம்ல, ஒரு அறிகுறி இருக்க மாட்டேங்குது. ஆனா அங்க தங்கத்தாலே போட்டு வச்சிருக்கிறாரு. அப்புறம் அந்த இடத்துக்கு பேர் என்னதான்? செல்வம் மிகுந்த இடம். நான் யோசிப்பேன், இந்த தங்கம் வேண்டாம் பொருள் வேண்டாங்கிறவங்க எல்லாம் பரலோகத்துல எப்படி நடப்பாங்க? இந்த சாணியை ஈனியை மிதிச்சவங்க எப்படி உதறிக்கிட்டு இப்படி நடப்பாங்களோ? நடக்கவே முடியாது அவங்களுக்கு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அன்னீசியா ஃபீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பெட்டர் இங்கேயே பழகிக்கோங்க. ஆமென். நிறைய பேர் பாருங்க இப்படி யோசித்துறாங்க. ரெண்டும் எதிரடையான ஒரு காரியமே கிடையாது. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கிறார். ஆமென். ஆமா, ஐஸ்வர்யமும் கனமும் என்னாலே வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, அவராலே வருகிறது. என்னன்னா நம்ம வேண்டான்ட்டோம், அதனால வேற யாரு கையிலே போயிடுச்சு. அவன் எனக்கு வேணும் தாங்க அப்படின்ட்டான். சரி, நீ நாள் கொஞ்ச நாள் வச்சிரு, என் பிள்ளை வேண்டான்ட்டான், நீ நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு அவன் என்னைக்கு வேணுங்கிறானோ அன்னைக்கு கையில கொடுத்துருன்ட்டாரு. எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. ஏன் அவங்க கையில இருக்கு தெரியுமா? நீங்க வேண்டாம்னு சொன்னதுனால. நீங்க என்னைக்கு நான் கடவுளுடைய பிள்ளை இது எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அங்க இருந்து அனைத்தும் உங்க பாக்கெட்டுக்குள்ள வரும், உங்ககிட்ட அது வரும். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அவருடைய பிள்ளைகள் கையில் அது இருக்குங்க. சபையின் இடத்தில் அது வரும். எங்கேயும் குவியாத செல்வம் தேவனுடைய சபையிலே குவியும் என்று நான் சொல்லுகிறேன். சபை ஒன்றும் தரித்திரத்தின் இடமா இருக்காது, அது செல்வத்தின் இடமாக இருக்கும். அதன் மூலம் தேவ மகிமை இந்த உலகுக்கு காட்டப்படும். புரிஞ்சுக்கோங்க. அப்ப தரித்திரம் நிறைந்த உலகத்துல ஒருவன் செல்வந்தனா இருக்கிறதுக்கு பேர் என்னதான்? பரிசுத்தம். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தம். அதே மாதிரி பாவம் நிறைஞ்ச உலகத்துல ஒருத்தன் அந்த பாவத்தின் ஆதிக்கத்துக்குள்ளாக சிக்காமல் அவன் தேவனுடைய அந்த ஒழுங்கிலே, தேவனுடைய அந்த நீதியிலே அவன் வாழ்வதும் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆனா நம்ம ஒரு டெஃபினேஷன் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் விட்டுட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க.
எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்போ வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். ஏன்னா அந்த உலகம் முழுவதும் வியாதியில, தரித்திரத்துல, பயத்துல, கவலையில. இப்போ இன்னொன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. பாவம்னா என்னன்னு சொல்றாங்க? பொதுவா தேவனுடைய வார்த்தைகளை மீறுவத என்னன்னு சொல்றோம்? பாவம்னு சொல்றோம். கரெக்டா? இப்ப திருடாதான் இருக்கார், நிச்சயமா நிறைய பேர் திருட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா கடவுளுடைய வார்த்தையில இருக்குது கவலைப்படாதே அப்படின்னு இருக்கிறார். எத்தனை பேர் கவலைப்படாம இருக்கீங்க? கை தூக்க பார்க்கலாம். நான் கவலையே படுறது இல்லைங்க. இப்ப திருடுறது இல்லை யாருன்னா நீ கை தூக்கிடுவீங்க. என்ன அதுக்கும் தூக்க மாட்டீங்களா? பிரதர் அடிச்சுட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? ஹலோ, இப்ப எதுக்குமே தூக்கலன்னா அப்புறம் உங்களை எதுக்கு எப்படி சொல்றது? நான் போன வாரம் தான் ஒண்ணு நான் ஊட்டிட்டு வந்தேன். போகும்போது உங்களுக்கு காணிக்கை கொடுத்துட்டு போலான்னு இருக்கேன்றீங்களா? யாராவது காணிக்கை கொடுத்து பரிசுத்தமாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் பிரதர். அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி வேலை செய்யறது இல்லை. ஏன்னா தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறார் நினைக்கிற ஒரு மனுஷன் திருட போறது கிடையாது. ஆமென். திருடனா இருந்தாலும் மாறிடுவான். எதுக்கு திருடிக்கிட்டு? கடவுளே எனக்கு தராரு, எங்க அப்பா கிட்டே எல்லாம் இருக்கு, அவர்கிட்ட வாங்கிக்கிறேன்னு போயிடுவான். ஆமென். இப்ப கவலைப்படாதீங்கன்னு இருக்குது. பாவம் என்னன்னு சொல்றாங்க? தேவனுடைய வார்த்தையை இப்ப கவலைப்படாதீங்கன்னு போட்டிருக்குதா? எத்தனை பேர் கவலைப்படாம இருக்கீங்க? அன்பா இருங்கன்னு இருக்கு. எத்தனை பேர் எல்லாத்தையும் அன்பா இருக்கிறீங்க? மன்னிங்கன்னு போட்டிருக்குது. அதுதானே வரமாட்டுக்கு அப்படிங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது மட்டும்தான் ஹோலின்னு நினைக்கிறோம், மீதி எல்லாமே விட்டுருதோம். சமாதானமாயிருங்கன்னு போட்டிருக்குது. எத்தனை பேர் சமாதானமா இருக்கிறோம்? அதான் சிம்பிளா சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்கன்னு போட்டிருக்கேன். நம்மளால இருக்க முடியுதா? அப்போ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கவலை நிறைஞ்ச உலகத்துல ஒரு ஆள் சந்தோஷமா இருக்கிறார்னா அவர் பரிசுத்தமா இருக்கிறாருன்னு அர்த்தம். விளங்குதா இப்ப என்னன்ட்டு? தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாமே வேற வேற மாதிரி தான் இருக்குது. ஆனா ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய வார்த்தை உண்டாச்சுன்னா அவன் தன் வழியை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறவனாக இருப்பான். அல்லேலூயா. வாலிபன் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் தன் வழியை சுத்தம் பண்ணி கொள்ள முடியும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு. இப்ப பாருங்களேன், தேவனுடைய வார்த்தை என்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள வருதோ அன்னைக்கு என்ன நடக்கும்னா ஒரு பிரிவு ஏற்படும், ஒரு பிளவு ஏற்படும். பிரிவையும் பிளவையும் தேவனுடைய வார்த்தைகள் ஏற்படுத்துகிறது. இட்ஸ் நாட் a negative sense. இது வந்து ஒரு பாதகமான பிரிவு அல்ல, சாதகமான பிரிவு. டாக்டர் வந்து கட்டியை வெட்டி எடுக்கிறாருன்னா அந்த பிரிவு தேவையா தேவையில்லையா? ரொம்ப தேவை. நல்ல சீக்கிரமா எடுத்துருங்க அப்படின்றதும். இயேசு சொல்றாரு பாருங்க, நான் வந்து சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு நினைக்காதீங்க, பட்டயத்தை கொண்டு வந்தாங்கிறார். இதை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, இந்த குரும்பல் பாருங்க. இயேசு வந்து சொல்லிட்டாரு சமாதானத்தை கொடுக்க வரல, பட்டயத்தை கொடுக்க வந்தார். ஒழுங்கா படியும் பைபிள். ஏதாவது முழுசா தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படி சொல்றாரு? பட்டயத்தை அனுப்ப தான் அர்த்தம். வியாதிக்கும் உனக்கும் ஒரு பட்டயத்தை நான் அனுப்ப போறேன். இனி வியாதி உன்னை அணுகுவதில்லை. அதாவது கடவுளுடைய வசனம் உள்ள வரும் பொழுது ஒரு பிரிவை அதை ஏற்படுத்துகிறது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை பிரிவை ஏற்படுத்துகிறது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை பிரிக்கிறது, ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்கிறது. அது ஒரு ஆபரேஷன் மாதிரி வேலை செய்யுது. அதனாலதான் தாய்க்கும் மகனுக்கும் பிரிவு, மாமிக்கும் மருமகளுக்கும் பிரிவு. இப்படின்னு ஒண்ணு நம்ம நினைச்சிட்டோம் எல்லாம் நல்லா சண்டையை கூட்ட வைப்பாங்க. இயேசுவே சொல்லிட்டாரு எல்லாம் சண்டை போடுவாங்க. சண்டை போடுவாங்கன்னு வேற இயேசு வேற சொல்லணுமா? உலகத்திலே உபத்திரம் உண்டு பைபிள் சொல்லுகிறது. ஆமா, இதுக்கு பைபிள் ரொம்ப தேவை. அதான் பார்த்தாலே தெரியுது. உபத்திரவம் நிறைஞ்ச உலகத்தை நல்லாக்குறதுக்கு தாங்க இந்த பைபிள் தேவைப்படுது. சும்மா எதுக்கு எதுன்னே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். பிரச்சனை உண்டுன்னு நீங்க தெரியுங்கன்னா சும்மா மாலை மலர் தினத்தந்தி படிச்சாலே போதும். கழுத்தை அறுத்து போட்டான், இந்த மாதிரி அங்க பஞ்சத்துல 4 பேர் செத்தான், இங்க வந்து குண்டு வெடிச்சிச்சு, இங்க ஏதாச்சுன்னா அதுக்கு பைபிள் படிக்கணும் அவசியம் கிடையாது. பைபிள் எதுக்கு தெரியுமா? இட்ஸ் செட் அபார்ட். இந்த கரப்டடான உலகத்துல அதுல இருந்து உங்களை பிரிச்சு உங்களை வேற மாதிரி வாழ வைப்பதற்கு தான் இந்த வார்த்தைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இட்ஸ் செட் அபார்ட்.
இட்ஸ் மேக் யூ செட் அபார்ட். இந்த வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும் பொழுது ஒரு பட்டயம் போல் வருகிறது, ஒரு பிரிவை ஏற்படுத்தும் வண்ணமாய் வருகிறது. இந்த உலகத்தோடு நீங்க ஒத்து போகாம, இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகி போகாம, இந்த உலகத்தின் ஆவியிலிருந்து, இந்த உலகத்தின் மனநிலையில் இருந்து, இந்த உலகத்தின் சகல பாதிப்புகளில் இருந்தும் உங்களை அப்படியே பிரிச்சு உங்களை உகந்தவர்களாய், தூய்மை உள்ளவர்களாய் தேவனுக்காக வாழ வைக்கிறது தான் இந்த வார்த்தையின் நோக்கங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எதினால் சுத்தம் பண்ணுவான். எப்படி போட்டிருக்கு பாருங்க, உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால தானே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் இந்த உலகத்தில் இருந்து என்னை பிரித்தெடுக்கிறது. பாருங்க, இதை கூட தப்பா எடுத்துட்டு போயிடுச்சு நம்ம கிறிஸ்தவ உலகம். நாங்க பிரிக்கப்பட்டவர்கள். பிரிக்கப்பட்டவர்னா ஒருத்தனையும் பேச மாட்டேன், யார்கிட்டையும் பேசுகிறேன், அண்ணன் என்ன தம்பி என்ன அப்படின்ட்டாங்க. சொந்தம் என்ன பந்தம் என்ன, ஏன்னா நாங்க பிரிக்கப்பட்டிருக்கோம். நாங்க இனிமே வரவே மாட்டோம், உங்க கல்யாணத்துக்கு வர மாட்டோம். இப்பதான் தெரியுது இது எங்கேயோ போயிடுச்சு தப்பா அப்படின்ட்டு. பிரித்தெடுக்குன்னு அர்த்தம்னா யார்ட்டையுமே பேசாம ஒரு பைக்கிட்டையும் சேராத, அப்படி அர்த்தம் கிடையாது. ஒன்னாதான் இருப்போம் சொல்றாங்க. பாத்தீங்களா, தாமரை இலை தண்ணீரில் இருக்கும், ஆனால் அது அந்த இலையில அது என்ன பண்ணாதான், ஒட்டாதான். அது மாதிரி நீங்க உங்க உறவு கூட தான் இருப்பீங்க. அவன் நம்பிக்கையோடு இருப்பான், நீங்க நம்பிக்கையோடு இருப்பீங்க. ஆமா, இது எப்படி ஆகும்னா, நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஐயோ ஒட்டிக்கும் நான் ஓடிடுறேன் அப்படின்னு ஓடிட்டோம். கடவுள் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, நீ தான் உப்பு, நீ தான் ஒளி. ஒளி எதுக்கு இருட்டை பார்த்து பயப்படுது? நீ போனா இருட்டு விலகும், நீ போனா காரியங்கள் வேற மாதிரி நடக்கும். உறவுகளை விட்டு சொந்தங்களை விட்டு ஓடாத, நீ போய் அவர்களோடு உன் மூலமாக உன்னை நான் தூய்மைப்படுத்திருக்கிறதுனால உன்னுடைய தூய்மை அவர்களை தொடும். உன் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் அவங்க மேல பாய்ந்து போகும். ஆசாரியன் தொடுவதெல்லாம் பரிசுத்தமானதாக மாறுகிறது. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல இன்னைக்கு காலையில். பழைய ஏற்பாட்டு நியமத்தின்படி ஒரு ஆசாரியன் எதை கையில் எடுக்கிறானோ அது தூய்மையாக்கப்படுகிறது. அவன் கையில எடுத்துட்டாலே அதுக்கு பேர் என்னதான், பரிசுத்தம் தான். இப்போ நீங்க ஆசாரியர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் தொட்டதெல்லாம் பரிசுத்தமாகும். அப்போ உறவுகளுக்கு நடுவில் நீங்க போய் நிற்கும் பொழுது ஒன்னும் அங்க ஒட்டாது, உங்ககிட்ட இருக்கிறது அங்க போகும். உங்ககிட்ட இருக்கிற நன்மை, உங்ககிட்ட இருக்கிற அன்பு, உங்ககிட்ட இருக்கிற சில கிறிஸ்துவின் காரியங்கள் அங்கு பாய்ந்து செல்லும். நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர்களோட அப்படியே பூட்டோட புடுங்கி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டோம். கடவுள் உங்களை என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்துக்கு மத்தியில தான் வைக்கிறாரு. பார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படி வாழுகிறாங்கிறத பார் அப்படின்னு உங்களை காட்சி பொருளா இருக்கிறது தான் வச்சிருக்கிறாரு. நீங்க போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஜவுளி கடையில ஒரு பொம்மை ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோமா, அது பாக்குற மாதிரி வைப்பாங்க. அதை கொண்டு போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வச்சீங்கன்னா, இப்ப நிறைய பேர் என்னன்னா ஒளிஞ்சிருக்கதான் விரும்புறாங்க. கடவுள் சொல்றாரு, யாராவது விளக்க கொளுத்தி அதை மரக்காலுக்கு கீழே வைப்பாங்களா? தேவரீர் என் விளக்கை ஏற்றினீர். உங்க விளக்கை ஏத்துனதுக்கான காரணம் உங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு இல்ல, ஒய்யாரமா எல்லாரும் பார்க்கிற மாதிரி வைக்கிறதுக்காக தான் உங்கள் விளக்கை அவர் ஏற்றி இருக்கிறார். ஆமென். அப்ப இப்ப புரிஞ்சுக்கோங்க, பிரிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் பிரிவை ஏற்படுத்துகிறது. பிரிவுனா எந்த பிரிவுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் உறவுகள், உங்கள் நண்பர்கள், ஏன் உங்களுக்கு ரொம்ப அருகில நெருங்கிய சொந்தம், அவர்கள் கூட வேற மாதிரி இருக்கான். ஆனால் வேத வசனம் உங்களுக்குள்ள வரும் பொழுது அவர்கள் வாழாத வாழ்வை அது உங்களுக்கு தருகிறது. ஆமென். அப்போ பட்டயத்தை அனுப்ப வந்தேன்னு ஏன் சொல்றாரு? இதான் சொல்றாரு, இனி வியாதிக்கு உனக்கும் சம்பந்தம் கிடையாது, இனி தரித்திரத்துக்கு உனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா set apart, நான் அதை பிரிக்கிறேன் என்பதுதான் அவருடைய வார்த்தையா இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம் பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் 14 படிக்கிறேன். ஏன்னா சிலது கீழே படிச்சுட்டு மேலே படிச்சா நல்லா புரியும். பைபிள் படிக்கிறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குல்ல, அப்படி படிச்சுட்டு வர்றதுக்கு கீழே இருந்துட்டு மேலே போனீங்கன்னா நல்லா புரியும். ஆமா,
15வது வசனம் பாருங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. இந்த சந்ததி எப்படி சொல்லுது? கோணலும் மாறுபாடுமான சந்ததி. அதாவது நேராவே இல்லை, எப்படி இருக்குது? கோணலா இருக்குது, மாறுபாடா இருக்குது. எப்படியோ அது ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுது, நடத்துது. இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன், இந்த மாதிரி ஒரு உலகம். இப்ப கடவுள் சொல்றாரு, இப்படிதான் உலகம் இருக்குங்கிறதுக்காக நீ அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. உன்னை நான் எப்படி வாழ வைக்க போறேன், அல்லது நீ எப்படி இந்த உலகத்துல தன்னை காத்து கொள்ளுகிறவனாக, தன்னை சுத்தம் பண்ணுகிறவனாக, தன்னை வேறுபடுத்திக் கொள்ளுகிறவனாக எப்படி வாழ முடியும் சொல்றாரு பாருங்க. 14வது வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. எப்படி நீங்க உலகத்திலிருந்து கரைபடியாதவர்களாக வேறுபட்டவர்களாக நீங்க வாழ முடியும்னா, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் கோணலா இருக்குது, மாறுபாடா இருக்குது, எப்படி இல்லாம இருக்குது. ஆனால் வார்த்தையை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் வித்தியாசமானவர்களாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் என்னை உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கிறது. பிரித்தெடுக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த காமன் லைஃப்ல இருந்து உங்களை சூப்பர் நேச்சுரலுக்கு அழைக்குது. இந்த யதார்த்த வாழ்க்கையிலிருந்து தேவரகமான வாழ்க்கைக்கு அது உங்களை அழைக்கிறது. இந்த தாழ்வு மனப்பான்மையில் இருந்து தேவ மனப்பான்மைக்கு அது உங்களை அழைக்கிறது. பயம் நிறைஞ்ச உலகத்துல உங்களை விசுவாசத்திலே வாழ அது அழைக்கிறது. கவலை நிறைஞ்ச உலகத்துல நீங்கள் சமாதானமாய் வாழ அது உங்களை அழைக்கிறது. இந்த வேலையை தேவனுடைய வார்த்தைகள் செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ நீங்க கடவுளுடைய பிள்ளையா இருக்கலாம், சபையில் இருக்கலாம், உலகத்தில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். உங்களுக்குள்ள வார்த்தை மட்டும் இருக்குன்னா உலகத்திலே சுடர்களை போல நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அங்க எப்படி போட்டிருக்கு பாருங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. எங்க சுடரை போல பிரகாசிக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, உலகத்திலே. ஒருத்தர் சொல்றாரு, என் கம்பெனியில ரட்சிக்கப்பட்டவங்களே இல்லை பிரதர், அதனால சபையில் ஏதாவது வேலைக்கு சேர்ந்துடலான் இருக்கேங்க. எப்படி? அது அங்க வேலை செய்யறதை விட இங்க செய்யறது ரொம்ப கஷ்டம். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கேயும் அல்லையா தோத்திரம் கம்பெனியில் உட்கார்ந்துருக்கலாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அங்க பலவிதமான சிந்தனை உள்ளவர்கள் வருவார்கள். அவர்கள் நடுவில் சுடரை போல பிரகாசிக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அது எப்படிங்க என்னால பிரகாசிக்க முடியும்? அதுக்கு தான் வார்த்தை. வசனங்களால் நிரம்ப நிரம்ப ஒளியினால் நீங்கள் நிரம்ப ஆரம்பிக்கிறீர்கள், எண்ணெயினால் நீங்கள் நிரம்ப ஆரம்பிக்கிறீர்கள், ஜீவனால் நீங்கள் நிரம்ப ஆரம்பிக்கிறீர்கள். அதனால எதனால் தன்னை காத்துக்கொள்ள முடியும், எதனால அப்படி இருக்க முடியும்னா உன் வார்த்தையினாலே தான். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய வார்த்தைகள் என்னை இந்த உலகத்தில் இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது, வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. ஆமென். எல்லாரும் மாதிரி நீங்க வாழ மாட்டீங்க, உங்களை டிஃப்ரெண்டா வாழ வைக்கும். நிறைய கிறிஸ்தவங்க ரொம்ப காலமா முயற்சி பண்றாங்க, நம்ம வித்தியாசமா வாழணும், டிஃப்ரெண்டா வாழணும், ஆனா முடியவே முடியல. இது நீங்க ஏதோ எஃபர்ட்டை போட்டு முயற்சி எடுத்து பண்றது இல்ல. வசனம் உள்ள செல்ல செல்ல அது பிரிக்க வேண்டியதை பிரிச்சு, திருப்ப வேண்டியதை திருப்பி, உங்களை வைக்க வேண்டிய இடத்துல அதை வைக்கிற வேலையை தேவனுடைய வார்த்தை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். இது புரியணும் பாருங்க, இது புரியணும். இது புரிஞ்சாலே கிறிஸ்தவ பரிசுத்த வாழ்க்கை என்பது சுலபமானதாக மாறும். முதல்ல பரிசுத்த வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லிட்டேன் நான். உலகத்துல பல காரியங்கள் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அது உங்களை ஒட்டாது. நீங்க அவைகளுக்கு நடுவில் பிரகாசமாக நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இப்ப கவனிங்க, இது எப்படி நடக்குது? இதுக்காக எவ்வளவு பேர் முயற்சி பண்ணிட்டாங்க, ஆனா ரொம்ப ஈஸியா வேதவசனம் சொல்லி தருது பாருங்க. இன்னும் 2 வசனங்களை வாசித்தனா இன்னும் சில தெளிவுகள் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். நல்ல கவனிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது.
ஆமென். தேவனுடைய வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையும் இருக்கிறதாம். அப்போ இந்த உலகத்துல நீங்க வாழும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள செல்லும் பொழுது உங்களுக்குள்ள என்ன போகுது? லைஃப். யூ கெட்டிங் லைஃப். நீங்க இப்ப வார்த்தை கேட்டிருக்கீங்களா? இப்ப என்ன நடக்குது தெரியுமா? நீங்களே யோசிக்க முடியாத ஒரு ஜீவன் உங்களுக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னார், நான் சொல்லிய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அதனாலதான் வார்த்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சிலர பசி கூட எடுக்காது. ஹலோ, ஏன்னா இது உள்ள போய் சில நேரத்தில் அந்த தேவையை கூட சந்திச்சிருது. ஐயோ, புரிஞ்சுச்சான்னு தெரியலையே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அதாவது சரீரத்தை விட வார்த்தை மேலானது. எல்லாம் சொல்லுங்க, சரீரத்தை விட வார்த்தை மேலானது. காணப்படுகிற காரியங்களை விட காணப்படாத தேவனுடைய வார்த்தைகள் உயர்ந்ததா இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த காணப்படுகிறவைகளை உண்டாக்கினதே காணப்படாத வார்த்தை தான். இப்ப காணப்படுகிற இந்த சரீரத்தை உண்டாக்குனது எது? காணப்படாத தேவனுடைய வார்த்தை. அப்ப உண்டாக்குனதே உள்ள நுழையும் போது சரீரமே ஜீவன் உள்ளதாக, பலன் உள்ளதாக அது மாறுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அதனாலதான் நீதிமொழிகள் 4:20 படிக்கிறோம், இவைகள் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக மாறுகிறதாம். வேத வசனங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே செல்ல செல்ல வியாதி நிறைஞ்ச உலகத்திலே அந்த வார்த்தைகள் உள்ள போய் அவனுக்குள் ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறது. கெட்ட சிந்தனைகளும் மோசமான எண்ணங்களும் நிறைஞ்சிருக்கிற உலகத்துல தேவனுடைய வசனங்கள் செல்ல செல்ல அவனை பிரித்து அவன் சிந்தனையும் நம்பிக்கையும் மாற்றி அமைக்கிற வேலையை அது செய்கிறது. அதனாலதான் பாருங்க, பரிசுத்தத்துக்காக போராடக்கூடாது. வசனத்தை அனுப்பினாலே அது பரிசுத்தத்தை உண்டாக்கிடும். இட்ஸ் சிம்பிள். எல்லாம் சொல்லுங்க, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். வாலிபரோ வயதுவரோ அவனுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போராட்டம். அதனாலதான் அவனை சொல்லிட்டார், அவனே பண்ண முடியுதுன்னா 40 தாண்டிட்டுலாம் நீனும் பண்ணிடலாங்கிறாரு. இப்போ அப்படி இல்லை. சில நேரம் 40க்கு அப்புறம் தான் இல்லாத பிரச்சனை எல்லாம் பாக்குறாங்க. மாற்றுறது பூரா 40க்கு மேல உள்ளது தானே. இவன் அவன் உண்டு வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கான். இல்லாத சேட்டையெல்லாம் இதுக்கு பிறகு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். இது புரியாமலே உங்களுக்கு இருப்பதாக. பரிசுத்தம், சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிசுத்தம் எப்படி வரும்னா, நான் சண்டே தோறும் எழுந்து நின்றுக்கிட்டு பரிசுத்தம் டப்பு டப்புன்னு 2 பேரும் டேபிள் தட்டின வச்சீங்கன்னா எல்லாருக்கும் பரிசுத்தம் தரும் நினைக்கிறாங்க. இவ்வளவு நாள் பரிசுத்தங்கிற வார்த்தையை சொல்லுதே தவிர அதுக்கான வேலை என்ன செய்யணுமோ அந்த விதையை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த விதையை போடும் போது வேதம் சொல்லுது, பரிசுத்தம்ங்கிறது ஒரு ஃப்ரூட். எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரூட். பழம் வேணும்னா ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னா பழம் வராது. ஆப்பிளுக்கான விதையை போட்டீங்கன்னா மரம் வரும், அப்புறம் ஆப்பிள் பழம் வரும். அப்போ பரிசுத்தம் பரிசுத்தம்னா பரிசுத்தம் வந்தாது. ஏன்னா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். Holiness, it's a fruit, it's not a root. இவ்வளவு நாள் நம்ம ஃப்ரூட்டை பேசல, ஆனா ரூட்டை பேசிக்கிட்டே இருக்கிறோம். ரூட்டை பேச பேச ஃப்ரூட் தன்னால வந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். எது ரூட்டு? தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய வார்த்தைகள், இது எல்லாம் வேறா இருக்கிறது. இந்த வேர் வந்தா இந்த பரிசுத்தம் என்கிற கனி தன்னால வருகிறத நீங்க பார்க்க ஆரம்பிக்க முடியும். வாழ முடியல ஐயா, கண்ணை காக்க முடியல, காதை காக்க முடியல, பரிசுத்தம் பாருங்க. வெள்ளைச்சட்டையை போட்டுக்கிட்டு எப்படியாவது வெள்ளையில மாறிட்டா உள்ள வெள்ளையாயிருமானுங்கிறது ஒரு முயற்சி தான். அதெல்லாம் ஆகாது. சொல்றாரு பாருங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படிங்காரு. கல்லறை திறந்தா உள்ள ஒரே நாத்தம், வெள்ளைய நகத்துனா உள்ள ஒரே நாத்தமா இருக்கப்பா அப்படின்ட்டு. வெள்ளை சுள்ள போட்டுலாம் ஏமாத்தாத. காங்கிரஸ்காரங்க கூட தான் வெள்ளை போட்டிருக்காங்க, கட்சிக்காரங்க பூரா வெள்ளை போட்டிருக்காங்க. எல்லாம் யோக்கியர்களா? ஹலோ, வெள்ளை பரிசுத்தத்துக்கு அடையாளம். ஆமா, அரசியல்வாதி பூரா வெள்ளை அடையாளம். எல்லாம் பரிசுத்தம் வாங்கிங்களா? அப்போ எங்க இருந்தா பிடிச்சாங்கன்னு தெரியல. இதெல்லாம் இல்லாத தியாலஜி எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு. பரிசுத்தங்கிறது நீங்க முயற்சி பண்ணி வரதில்ல. வார்த்தை இருதயத்தில் விதைக்கப்பட்டால் அது ப்ரொடியூஸ் பண்ற ரிசல்ட் தான் பரிசுத்தமாக இருக்கிறது. It will produce. The word of God will produce holiness, sanctification.
தூய்மைப்படுத்துதல்ங்கிறது வசனம் உள்ள போகும். தன் இருதயத்தில் ஒரு மனிதன் வேத வார்த்தைகளால் தன்னை நிறைப்பான் என்றால் அவன் வாழ்வு தூய்மையாக இருக்கும். முழங்காலில் வராது. வசனத்தை அப்படியே உள்ள விடுங்க. வேத வெளிச்சங்களை கேளுங்க. கர்த்தர் எவ்வளவு அன்பா இருக்கிறார், கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறார், கர்த்தர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார். இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கே தெரியாது நீங்க எப்படி மாறினீங்கன்னு. உங்க மாற்றம் உங்களுக்கு தெரியாமலே நடக்கும். அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியமா இருக்கிறது. உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல. டக்குன்னு பாப்பீங்க, ஆமா இந்த மாதிரி சில கேரக்டர்லாம் எப்ப மாறிச்சு? எத்தனை பேர் இப்படி அனுபவிச்சிருக்கிறீங்க பாருங்க. 5-6 பரிசுத்தவான்கள் எங்க சபையில இருக்கிறாங்கயா. நமக்கே தெரியாது, திடீர்னு கொடுப்போம். ஆமா அந்த கொடுக்கிற பழக்கம் வருது. நம்ம ஒரு கஞ்சனாச்ச, நமக்கு வாங்கித்தான பழக்கம். ஒன்லி இன்கமிங், நாட் அவுட் கோயிங். ஃபயர் சர்வீஸுக்கே மிஸ் கால் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. செலவாயிட்டு என்ன பண்ண, மிஸ் கால் கொடுத்து வைப்போம், தேவைன்னா அவங்க அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஈஸியான கும்பல்லாம் இருக்குது. ஆனா இப்போ வசனம் உள்ள செல்லும் போது, வார்த்தை செல்லும் போது ஒரு 10 லட்சம் கொடுக்கலான் இருக்கேன். எப்படி இந்த பரிசுத்தம் வந்துச்சு? ஏன்னா வார்த்தை உள்ள செல்லும் போது சுவாபமே மாறுது, எண்ணமே மாறுது, சிந்தனையே மாறுது. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். போராட வேண்டியது இல்லை. பரிசுத்தம் இல்ல அப்பெல்லாம் போடனா வராது. சில ஒத்த காலம் நின்று பார்க்காங்க. ஒத்த காலம் நின்னாலும் வராது, உபவாசிச்சாலும் வராது. வார்த்தை உள்ள சென்றுச்சுன்னா பாருங்க, வார்த்தை உங்களை பரிசுத்தமாக்குங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீ காலையில நான் பேசிக்கிட்டே இருக்க முடியும். பாருங்க இன்னொரு வசனம், இந்த வசனத்தை முடிச்சிருந்தேன் பாருங்க. என்ன போட்டிருக்குது? தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குதா? ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. அது எப்படி இருக்குதா? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குவானதாயோ இருக்குதான். அப்ப நான் சொல்றேன், கடவுளுடைய வார்த்தை என்னது? பிரிக்குது பாருங்க. அது ஆபரேட் பண்ணுது. பிரிக்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுது? பிரிக்குது. வெட்ட வேண்டியதெல்லாம் விட்டுது. தோல்வியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. வசனம் உள்ள போகும்போது நீ தேவனால் பிறந்தவன், நீ ஜெயிக்க பிறந்தவன் என்கிற ஒரு எண்ணத்தை தரும். அப்ப அது வரைக்கும் தோத்து போவோம்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்குள்ள அது ஒரே வெட்டு, அந்த தோல்வி மனப்பான்மையை. அதுக்கப்புறம் வெற்றியின் மனப்பான்மை உங்களுக்குள்ள வருகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணுது. எல்லாம் சொல்லுங்க, ஆபரேஷன் பண்ணுது. ஆமா, எங்கெல்லாம் போகும் பாருங்க ஆபரேஷன். என்ன எங்கெல்லாம் போதா? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் புரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இன்னர்மோஸ்ட் பீயிங், உங்களுடைய சப்கான்சியஸ்குள்ள கூட தேவனுடைய வார்த்தை ஆழமாய் செல்லுகிறது. எப்பமோ ஏற்பட்ட வடுக்கள், எப்பமோ ஏற்பட்ட காயங்கள் நீங்களே அறிந்திராமல் இருப்பீர்கள். ஆனால் வல்லமையுள்ள வார்த்தை உள்ளே சென்று ஆழம் வரைக்கும் போய் அது வேற பண்ணி குணமாக்கும். வெளியில பார்த்தீங்கன்னா ஆள் கம்ப்ளீட்டா மாறிடுவாரு. இவர் எப்படி இப்படி ஆனாரு? எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. ஒருத்தங்க ஒரு தட்டு ஃபுல்லா பழம் வச்சு என்ன பாக்குறதுக்காக வந்தாங்க. எதுக்கு தெரியுமா? எங்க பையன் எப்படி மாறினா, நீங்க என்ன பண்ணி மாத்துனீங்க? சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. அந்த ஆள் மாற்றத்தை பார்த்து நான் என்ன பண்ணீங்க? சின்ன வயசுல இருந்து நாங்க எவ்வளவு சொல்லியிருப்போம். யாரும் கேட்டு மாறாதவங்க உங்க சபைக்கு வந்தோடனே ஆளே மாறிட்டாரு. குடியை விட்டுட்டான், பிசினஸ் நல்லா பண்றான், மனைவியை நல்லா பார்த்துக்கிறான், டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டானா என்ன பண்ணீங்க கேட்காங்க. நான் என்னங்க பண்ணேன்? இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் பேசி இருக்கிறேன். இந்த வேத வசனங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் உள்ள செல்கிறது. இது உள்ள போகும்போது அடிச்சு வெளியே அனுப்ப வேண்டியதெல்லாம் அதை அனுப்புகிறது. தேவனுடைய வார்த்தை அந்த செயலை செய்கிறது. ஆமென். நான் சொல்றேன், listen God's word, speak God's word, meditate God's word, it will produce holiness. அது பரிசுத்தத்தை உண்டாக்கும். இது உள்ள, அதாவது நீங்க நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க வைங்களேன், அப்புறம் நீங்க வேற மாதிரி இடத்துல உட்கார்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏசியிலே பழகிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் உங்களுக்கு நார்மலான இடத்துல போய் உட்கார்றதுக்கு என்ன ஆகும்? இதாகும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வேத வசனத்தை படிக்கும் போது கேட்கும் போது என்ன பண்ணும்னா, அது உங்களை தேவரகமாக உணர வைக்கும், தேவரகமாக ஃபீல் பண்ண வைக்கும். தேவரகமான வாழ்க்கைன்னா என்னங்கிறத உங்களை அப்படியே டேஸ்ட் பண்ண வைக்கும் பாருங்க. அதுவே உங்களை அப்படி மறுரூபமாக்க ஆரம்பிக்கும். இனி இந்த குப்பை எனக்கு வேண்டாம், அந்த முடிவு நீங்க வருவீங்க. சி, என் தரப்புக்கு இது தேவையானது அல்ல. உங்க எண்ணம் மாறிக்கிட்டே இருக்கும், உங்க தரம் உயர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியுது எப்படி நடக்குது. ஏன்னா வசனம் உள்ள சென்று சென்று உங்க எண்ணம், சிந்தனை, மனப்பான்மை, சப்கான்சியஸ் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி போய் ஒரு வல்லமையான தாக்கத்தை அது செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். இறுதியாக 2 வார்த்தைகள் படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15:2 பாருங்க. ஜான் காஸ்பல் சாப்டர் 15 verse 3. யோவான் சுவிசேஷம் 15:2. ஏன்னா ஒரு எதையுமே கம்ப்ளீட்டா சொல்லணும் இல்லையா? யோவான் 15:2 பாருங்க. என்ன படிக்கிறீங்க அங்க? எடுத்தீங்களா? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, நம்ம மைண்டு டிக்காஷன் மாதிரி அப்படியே கண்ட காரியத்தில் பயம், கவலை, தோல்வி இல்லாம, நம்பிக்கை அற்ற காரியம், யாரோ சொன்ன இது கசப்பு, இவைகளோட வந்து நின்றுட்டு இருக்கிறோம். இப்ப வசனங்கிறது ஒரு பால் மாதிரி. இந்த டிகாஷன் நிறைஞ்ச மனசுல பாலை ஊத்த 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 கடைசியில பார்த்தா டிகாஷனே இல்லை, பாலா மாறிடுது எல்லாமே. இப்போ இயேசு சொல்றாரு, அப்படித்தான் என் சீசர்கள் என்கிட்ட வந்தாங்க, நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பாருங்க, என் உபதேசமே அவர்களை பரிசுத்தமாக மாற்றிட்டு. கூப்பிட்டு பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லு, பரிசுத்தம் பரிசுத்தம் அர்ப்பணி, பரிசுத்தம் வருவதாக எல்லாம் சொல்லல, பெரிய போராட்டம் எல்லாம் நடத்தல. என் உபதேசத்தினாலே நீங்க எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்தமா இருக்கிறீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் வார்த்தைகள் ஒரு மனிதனை தூய்மையாக்குகிறது, பரிசுத்தமாக்குகிறது. ஆமென். இப்ப 17க்கு திருப்புங்க பார்க்கலாம். 17 திருப்புங்க. 16 பாருங்க. நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தார் அல்ல. இப்ப சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். அப்போ இயேசு எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நான் இந்த உலகத்தின் ஆவிக்கும் பிசாசுக்கும் நோய்க்கும் தரித்திரத்துக்கும் பற்றாக்குறைக்கும் கீழ்பட்டு வாழல, அதெல்லாம் மிதிச்ச ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தேன். என் வார்த்தையை கேட்கிற என் பிள்ளைகளும் சத்தியத்தினாலே வேறு பிரிக்கப்பட்டு இந்த உலகத்தில் அவர்கள் ஜெய வாழ்க்கையை வாழ்வார்கள். அதைத்தான் நான் அவர்களுக்காக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது நீ காலையில? ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்தத்தை உண்டாக்குகிறது. பரிசுத்தம்னா என்னங்கிறது நீ காலையில உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும். நோய் நிறைஞ்ச உலகத்துல ஆரோக்கியமா இருக்கிறது பரிசுத்தம். பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துல தேவனுடைய நீதியிலே தேவன் சொன்ன தரத்துல வாழ்றது பரிசுத்தம். ஏழ்மைகளும் தரித்திரங்களும் நிறைஞ்சிருக்கிற உலகத்துல எங்கள் செல்வந்தர்களா இருப்பது பரிசுத்தம். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் பரிசுத்தமாக்குவாராக என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்ன? ஹோலினஸ் மீன்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட், இட்ஸ் டோட்டாலிட்டி. அது ஒரு முழுமையான காரியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ போராடிட்டு இருக்க வேண்டாம். இந்த வார்த்தைகளே உங்களை பிரிக்கும். தோல்வியிலிருந்து உங்களை பிரிக்கும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்த தேவன், தீமையிலிருந்து நன்மையை பிரிக்கிற தேவன். நான் சொல்றேன், அந்த வார்த்தை தான், அந்த உலகத்தை உண்டாக்கின வார்த்தை தான் உங்களை நோக்கி வருகிறது. அது உங்க வாழ்க்கையில வரும் பொழுதும் பிரிக்க வேண்டியதை பிரிக்கும். ஹல்லேலூயா. நீக்க வேண்டியதை நீக்கும். அதனாலதான் வசனத்தை கேட்கும் போது நீங்க ஆரோக்கியத்தை அடைவீர்கள். வார்த்தை கேட்கும் பொழுது ஜீவன் உள்ளே செல்ல ஆரம்பிக்கும். வார்த்தைகள் உள்ளே செல்லும் பொழுது கான்பிடன்ஸ் உள்ள வரும், விசுவாசம் உள்ள வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அனைத்து வேர்களையும் அது உருவாக்கும். பின்பு பரிசுத்தம் என்கிற
கனியை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? தேவனே உம்முடைய வார்த்தையினால் தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. வார்த்தையை தன் இருதயங்களில் வைக்க ஒரு மனிதன் எடுக்கும் முயற்சி, பின்பு அந்த வார்த்தை அந்த மனிதனை சகல காரியங்களில் இருந்தும் பாதுகாக்கிறது. கொசா கடிக்குதுங்கிறாங்க, விளம்பரம் காமிக்கிறான். ஒன்னும் இல்ல, இந்த உடனே இல்ல, ஏதோ ஒண்ணு இது மேல தேய்ச்சிட்டேன்னா கொசு வந்து ஒன்னு என்ன பண்ணாது, கடிக்காது. இந்த உலகத்திலே நிறைய சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. அப்போ தேவன் வந்து என்ன சொல்றாரு, எல்லாம் வந்து உன்னை தாக்க முயற்சி எடுக்கும் போது, என் வார்த்தை வந்து உன்னை மூடிக்கும் போது அது உள்ள வராது, அது உள்ள வராது. அது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும், அது உன்னை காக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோம், அப்பாவை நோக்கி பார்ப்போம் இந்த காலை வேளையில. எங்கள் அன்பு தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த மாசற்ற அழியாத வித்து அதுதான் எங்களை பிறப்பித்திருக்கிறது. இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்திருக்கிறீர். Set apart. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் வித்தியாசமாய் வாழும்படியாக. வெறும் பிரித்தெடுத்தது மட்டுமல்ல, வாழுகிற வலிமையை எங்களுக்குள்ளாக நீர் அளிக்கிறீர் கர்த்தாவே. வியாதியை மேற்கொள்ளுகிற வலிமை, தரித்திரத்தை மேற்கொள்ளுகிற வலிமை, துன்பங்களை கவலைகளை மேற்கொள்ளுகிற வலிமை, ஹல்லேலூயா, பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளுகிற வலிமை இது எங்களுக்கு அளிக்கிறீர் கர்த்தாவே. உம் வசனமே பரிசுத்தப்படுத்துகிறது, சத்தியத்தினால் எங்களை பரிசுத்தமாக்குகிறீர் கர்த்தாவே. இந்த கால வேளையில புறப்பட்டு வந்த வார்த்தைகள் எங்கள் இருதயங்களை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் ஆவிக்குள் செல்வதற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் இருதயத்துக்குள் செல்வதற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் நினைவுகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையை இந்த உலகத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிற காரியத்தில் இருந்து தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம் வசனத்தால் என்னை உயிர்ப்பியும் என்று கேட்கிறான். தப்பான இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிற எங்கள் ஆத்துமாவை, தவறான காரியங்களோடு இணைந்திருக்கிற எங்கள் வாழ்வை தேவ வார்த்தை எங்களை பிரித்தெடுக்கிற வேலையை அது செய்கிறது. ஒரு பட்டயத்தை போல அது வேலை செய்கிறது. அப்படிப்பட்ட சிகிச்சைகள் நடைபெறுவதாக, அப்படிப்பட்ட ஆபரேஷன் இந்த இடத்துல நடக்கும்படிக்காக நான் பேசுகிறேன். வெட்ட வேண்டியது வெட்டப்படுவதாக, இந்த கால வேளையில பிரிக்க வேண்டியது பிரித்தெடுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Set apart, Father, I speak, set apart in this place. ஹல்லேலூயா. ஒரு பிரித்தெடுக்கும் செயல் இந்த காலையில் நடக்கட்டும். தங்கள் கடந்த கால துன்பத்தோடு இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிற அவர்கள் வாழ்க்கை இந்த காலையில் பிரித்தெடுக்கப்படுவதாக. கடந்த காலத்தை மறந்து தேவன் நிகழ்காலத்தில் எனக்காக ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார் என்று அவர்கள் இருதயங்கள் பார்க்கும்படியாக ஒரு பெரிய பிரித்தெடுக்கப்படுகிற வேலை இந்த காலையிலே நடக்கும்படிக்காக நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இப்பொழுது பரிசுத்தமாக்கும் செயல் இந்த இடத்திலே நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you for the sanctifications ஆண்டவரே. உம் வார்த்தை எங்களை தூய்மைப்படுத்துகிறது, உம் வார்த்தை எங்களை பிரித்தெடுக்கிறது, உம் வார்த்தை எங்கள் மனதை சிந்தனைகளை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இதை பார்க்கிற கேட்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இது அவர்களை நிரப்பட்டும், இது அவர்களை ஆளட்டும், இது இதனுடைய வெளிச்சம் அவங்க வாழ்க்கையில பெருகட்டும் என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. ஹல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு என்று நாம் கொடுக்க இருக்கிறோம், நம் கைகளை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒரு கஞ்சனா தனக்கு தானே வாழணும்னு நினைச்சிட்டு இருந்த மனநிலையெல்லாம் தேவனுடைய வார்த்தை மாத்துது. சும்மா குடுன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. இருதயம் மாறிச்சுன்னா பர்சு திறந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா கொண்டானா யாரெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அதனால கொண்டா பிரசங்கமே பண்ணிட்டு இருக்க கூடாது. இருதயத்தை மாத்துறத பத்தி பேசும்போது தன்னால காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். பிரைஸ் காட். கையில் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். கொடுப்பது ஒரு உன்னதமான காரியம். கிவிங் இட்ஸ் a God's nature, இட்ஸ் a divine nature. அது அவருடைய சுபாவங்க. அதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அவருடைய சுபாவமே உங்களிலிருந்து வெளிப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் அப்பாவை போல என் தகப்பனை போல நானும் கொடுக்கிறேன், வாரி வழங்குகிறேன். என் கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுக்கிற என் கை என்னைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒருபோது நான் வற்ற மாட்டேன், ஒருபோது நான் குறைய மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா.